சாந்தி 1/5/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நிரூபித்து அனைவருக்கும் சொல்லணும், எல்லைக்கப்பாற்பட்ட நம்முடைய அப்பா அப்பாவாகவும் இருக்காங்க, ஆசிரியராகவும் இருக்காங்க மற்றும் சத்குருவாகவும் இருக்காங்க. அவர் சர்வ வியாபியாக அனைத்து இடங்களிலும் நிரம்பி இருக்கக்கூடியவராக இருக்க முடியாது. கேள்வி: இந்த சமயம் உலகத்தில் அதிகமான துக்கம் ஏன் இருக்கு? துக்கத்திற்கு காரணம் என்ன? பதில்: முழு உலகத்தில் இந்த சமயத்தில் ராகுவினுடைய தசா இருக்கு. இந்த காரணத்தினால துக்கம் இருக்கு. விருட்சத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பாபா எப்போ இந்த உலகத்திற்கு வராங்களோ அப்போ அனைவர் மீதும் குரு திசை என்பது அமருது. சத்தியுகம் திரேதாயுகத்தில் குரு திசை இருக்கு. ராவணனுடைய பெயர் அடையாளம் எதுவும் அங்கே இருக்காது. அதனால் அங்கே துக்கமே இருக்காது. பாபா வந்திருக்கதே சுகதாமத்தினுடைய ஸ்தாபனை செய்வதற்காக. அதில் துக்கம் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக அப்பா அமர்ந்து புரிய வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அனைத்து குழந்தைகளுக்கும் இது தெரியும், நாம் ஆத்மாவாக இருக்கும். நம்முடைய வீட்டிலிருந்து நாம் ரொம்ப தூரத்திலிருந்து இங்கே வந்திருக்கோம். வந்து இந்த சரீரத்தில் பிரவேசமாகி நம்முடைய பங்கை நடிச்சிட்ருக்கோம். ஆத்மாதான் தன்னுடைய பங்கை நடிச்சிட்ருக்கு. இங்கே குழந்தைகள் அமர்ந்திருக்காங்க. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவுடைய நினைவில் இருக்கணும். காரணம், பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க, நினைவின் மூலம்தான் ஜென்ம ஜென்மாந்தரத்தினுடைய பாவங்கள் குழந்தைகளாகிய உங்களுடைய தலை மீது இருக்கக்கூடியது பஸ்பம் ஆகும். இதற்கு யோகா என்று சொல்லக்கூடாது. யோகா என்றாலே சந்நியாசிகள் கற்றுத்தராங்க. மாணவர்களுக்கு ஆசிரியரிடமிருந்து யோகா, அதாவது தொடர்பு என்பது ஏற்படுது. குழந்தைகளுக்கு அப்பாவிடம் தொடர்பு ஏற்படுது. இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய, அதாவது குழந்தைகள் மற்றும் அப்பாவுடைய ஒரு மேலா, அதாவது சந்திப்பாக இருக்கு. இது கல்யாணக்காரி, அனைவருக்கும் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கு. மற்ற அனைத்துமே கெடுதலுக்கானதாக இருக்கு. தூய்மை இல்லாத உலகமாக இருக்கு இல்லையா? நீங்கள் எப்போ கண்காட்சி அல்லது மியூசியத்தில் புரிய வைக்கிறீங்களோ அப்போ ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய அறிமுகம் சரியாக தரணும். ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகளாக இருக்காங்க மற்றும் அவர் பரம்பிதா பரம் ஆத்மா பரந்தாமத்தில் இருக்காங்க. இப்போது எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய உடலுக்குரிய அப்பாவை பரம்பித்தான்ட்டு சொல்கிறது கிடையாது. பரம்பித்தாவை துக்கத்தில்தான் அனைவரும் நினைவு செய்கிறாங்க. ஹே பரம்பிதா பரமாத்மான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பரம் ஆத்மா இருப்பதே பரந்தாமத்தில். இப்போ நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய ஞானத்தை புரிஞ்சிருக்கீங்க. அதனால் இதை நீங்கள் யாருக்கும் சொல்ல முடியாது. அதாவது 2 அப்பா எல்லாருக்குமே இருக்காங்க.
ஆனால் இதை பற்றி யாருக்கும் தெரியாது. அப்போது ஸ்வயம் பகவான் நமக்கு அப்பாவாக இருக்காங்க, டீச்சராகவும் இருக்காங்க. கட்டாயம் இதை பற்றி எல்லாருக்குமே நீங்கள் புரிய வைக்கணும். நாம் அனைவரும் சகோதரனாக இருக்கோம். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அப்பாவாக இருக்காங்க. பக்தி மார்க்கத்தில் கூட எல்லாருமே பகவானை அப்பான்னு சொல்லி நினைவு செய்கிறாங்க. காரணம் என்னன்னா, பகவான் இட்டிருந்து தான் பக்தியினுடைய பலனே கிடைக்குது. அதாவது அப்பா இட்டிருந்து குழந்தைகள் ஆஸ்தியை எடுக்கிறாங்க. பகவான் பக்தியினுடைய பலனை தராங்க குழந்தைகளுக்கு. ஏன் தராங்க? முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுறாங்க. ஆனால் இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி சொல்கிறது கிடையாது. அதாவது ஸ்வயம் பகவான் தான் நமக்கு அப்பாவாக இருக்காங்க. அவர் அப்பாவாகவும் இருக்காங்க, படிப்பினைகளை தரக்கூடியவராகவும் இருக்காங்க, சத்குருவாகவும் இருக்காங்க. இது போல புரிய வைக்கும்போது தான் பகவான் சர்வ வியாபி, அனைத்து இடங்களிலும் நிரம்பி இருக்கார் என்ற எண்ணம் அனைவரிடமிருந்தும் போகும். இதை நீங்கள் சேர்க்கணும். பாபா ஞானக்கடலாக இருக்காங்க, ராஜ யோகா நமக்கு கற்றுத்தராங்க. அவர் டீச்சராகவும் இருக்காங்க, படிப்பினைகளை தரக்கூடியவராக இருக்காங்க. அப்போ எப்படி சர்வ வியாபியாக ஆக முடியும்? டீச்சர் கட்டாயம் வேறையாக இருப்பாங்க, மாணவர்கள் வேறையாக இருப்பாங்க. அப்போ அப்பா தனிப்பட்டவராக இருக்காங்க, குழந்தைகள் தனிப்பட்டவர்களாக இருக்காங்க. ஆத்மாக்கள் பரமாத்மா அப்பாவை நினைவு செய்து அவருடைய மகிமையும் செய்கிறாங்க. இப்போ பாபா தான் மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமாகவும் இருக்காங்க. அவர் தான் நமக்கு மனித சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானத்தை சொல்கிறாங்க. பாபா சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை செய்கிறாங்க. நாம் சொர்க்கவாசிகளாக உடலுக்குரிய அப்பா வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்கிட்ட படிப்பை படிப்பதற்காக போகணும். திரும்ப 60 வயசு ஆனதுக்கப்புறம் வானப்பிரஸ்த நிலையில் போகிறதுக்காக குருகிட்டையும் போகிறாங்க. அப்பா, டீச்சர், குரு தனித்தனியாக இருக்காங்க. இங்கே எல்லைக்கப்பாற்பட்ட அப்பா அனைத்து ஆத்மாக்களுக்கும் அப்பாவாக இருக்காங்க, ஞானக்கடலாக இருக்காங்க. மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமாக சச்சித் ஆனந்த சுரூபமாக இருக்காங்க. சுகத்தின் கடல், அமைதியின் கடலாக இருக்காங்க. அவருடைய மகிமையை நீங்கள் எல்லாருக்குமே சொல்லணும். காரணம், உலகத்தில் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. சர்வ வியாபின்னு ஒரு வேளை சொல்லும்போது டீச்சராகி எப்படி படிப்பை அவர் கற்றுத்தருவார்? திரும்பவும் சத்குருவாகவும் இருக்காங்க. அனைவருக்கும் வழிகாட்டியாகி கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. படிப்பினைகளை தராங்க, அதாவது நினைவை நமக்கு கற்றுத்தராங்க. பாரதத்தினுடைய புராதனமான ராஜ யோகாவை பற்றி கூட பாடப்பட்டிருக்கு. புராதனமான சங்கம யுகமாக இருக்குது. அதாவது பழையதிலும் பழையது சங்கம யுகமாக இருக்குது. புதியது மற்றும் பழைய உலகத்தினுடைய இடைப்பட்ட சமயமாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. இன்றையிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் பாபா தன்னுடையவராக மாற்றி இருந்தாங்க. மற்றும் நமக்கு டீச்சர் சத்குருவாகவும் ஆகியிருந்தாங்க. இப்போது நமக்கு அப்பா மட்டும் கிடையாது, அவர் ஞானக்கடலாக இருக்காங்க, அதாவது டீச்சராகவும் இருக்காங்க. நமக்கு படிப்பினைகளையும் தராங்க. இந்த சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறாங்க.
காரணம் என்னன்னா, விதை ரூபமாக விருட்சத்திற்கு அதிபதியாக இருக்காங்க. எப்போ பாரதத்திற்கு வராங்களோ அப்போ பாரதத்தில் குரு தசை என்பது அமருது. சத்தியுகத்தில் எல்லாருமே சதா சுகம் நிறைந்த தேவி தேவதைகளாக இருக்காங்க. அனைவர் மீதும் குரு தசை அமருது. எப்போ திரும்பவும் உலகம் தமோ பிரதானமாக ஆகுதோ அப்போ அனைவர் மீதும் ராகுனுடைய திசை அமருது. விருட்சத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்வயம் பகவானை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போது தெரியாமல் இருக்கும்போது அவர்கிட்டருந்து திரும்ப எப்படி ஆஸ்தி கிடைக்க முடியும்? நீங்கள் இங்கே எப்போ அமர்றீங்களோ அப்போ அசரீரியாகி அமரணும். ஞானம் அவர்கிட்டருந்து கிடைக்குது. ஆத்மா வேற, வீடு வேறையாக இருக்குது. 5 தத்துவங்களுடைய சரீரம் உருவாகுது. அதில் ஆத்மா பிரவேசம் ஆகுது. எல்லாருடைய பார்ட்டும் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. முதல்ல முக்கியமான விஷயம் இதை பற்றி புரிய வைக்கணும். அப்பா சுப்ரீம் அப்பாவாக இருக்காங்க, சுப்ரீம் டீச்சராகவும் இருக்காங்க. உடலுக்குரிய அப்பா டீச்சர் குருவினுடைய கான்ட்ராஸ்ட்டை பற்றி நீங்கள் எல்லாருக்குமே புரிய வைக்கும்போது தான் புரிஞ்சுக்குவாங்க. இதில் கருத்து வேறுபாடு எதுவும், அதாவது வாக்கு விவாதம் எதுவும் செய்யக்கூடாது. ஆத்மாக்களுடைய அப்பா கிட்ட முழு ஞானம் இருக்குது. இது கூட ஒரு கலையாக இருக்குது. அவர் நமக்கு படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னால் ரிஷி முனிகள் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. காரணம், அந்த சமயத்தில் அவங்க சத்தோ நிலையில் இருந்தாங்க. ஒவ்வொரு பொருளுமே சத்தோ பிரதானம், சத்தோ நிலை, ரஜோ நிலை, தமோ நிலைகளில் வருது. புதுசிலிருந்து அவசியம் பழசாக ஆகுது. இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆயுளை பற்றி உங்களுக்கு தெரியும். மனிதர்கள் இதை மறந்திருக்காங்க. இதனுடைய ஆயுள் எவ்வளவு இதை பற்றி யாருக்கும் தெரியாது. சாஸ்திரம் அனைத்து பக்தி மார்க்கங்களுக்காக உருவாக்குறாங்க. இப்போ நிறைய அதில் கட்டுக்கதைகளை எழுதியிருக்காங்க. அனைவருக்கும் அப்பா ஒருவராக இருக்காங்க. சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளலும் ஒருவராக இருக்காங்க. குருமார்கள் அநேக பேர் இருக்காங்க. சத்கதியை தரக்கூடியவர் சத்குரு ஒருவராக மட்டும்தான் இருக்காங்க. சத்கதி எப்படி கிடைக்குது? இது கூட உங்களுடைய புத்தியில் நினைவு இருக்குது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் மூலமாக தான் சத்கதியானது கிடைக்குது. அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு தான் சத்கதியாக சொல்லப்படுது. அங்கே குறைந்த மனிதர்கள் இருப்பாங்க. இப்போது கணக்கில்லாத மனிதர்கள் இருக்காங்க. அங்கே தேவதைகளுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ராஜ்யம் வளர்ச்சியும் அடையுது. லக்ஷ்மி நாராயணர் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் இது போல் நடந்துட்டுருக்கு. எப்போ முதல் லக்ஷ்மி நாராயணர் வராங்களோ அப்போ மிகவும் குறைந்த பேர் இருக்காங்க. இந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. குழந்தைகளாகி நீங்கள் தான் இதை புரிஞ்சிருக்கீங்க. பகவான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அப்பாவாக ஒருவராக இருக்காங்க. அவர் எல்லைக்கப்பாற்பட்ட அப்பாவாக இருக்காங்க. எல்லைக்குட்பட்ட அப்பாயிட்டிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்குது. எல்லைக்கப்பாற்பட்ட அப்பாயிட்டிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்குது.
21 தலைமுறைக்கு சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் கிடைக்குது. 21 தலைமுறை என்றாலே அதாவது வயதான நிலையில் சரீரத்தை விடுவாங்க. அங்கே தன்னை ஆத்மா என்று தெரிஞ்சிருக்காங்க. இங்கே தேகம் என்ற அபிமானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால தன்னை ஆத்மா என்பதை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆத்மாதான் ஒரு சரீரத்தை விட்டு மறு சரீரம் எடுக்குது. இப்போ தேக அபிமானத்தில் இருக்கக்கூடியவர்களை ஆத்ம அபிமானியாக யார் மாற்றுவாங்க? இந்த சமயத்தில் ஒருத்தர் கூட ஆத்ம அபிமானியாக இல்லை. பாபா வந்து தான் ஆத்ம அபிமானியாக மாற்றுறாங்க. அங்கே இதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆத்மா ஒரு பெரிய சரீரத்தை விட்டு திரும்பவும் சிறு குழந்தையாக ஆகுது. பாம்பினுடைய எக்ஸாம்பிள் கூட இருக்குது. அதாவது பாம்பு, குளவி, இது போல் நிறைய எக்ஸாம்பிள் இங்கே நடக்கக்கூடியதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே இந்த சமயத்தினுடையதாக இருக்குது. திரும்பவும் பக்தி மார்க்கத்தில் அது எல்லாமே காரியத்திற்கு வருது. உண்மையில் பிராமணியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள், அதாவது புழு போல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பூம்புன்னு சொல்லி ஞானத்தை கொடுத்து கொடுத்து மனிதனை தெய்வதையாக மாற்றுறீங்க. பாபாவுக்குள்ள ஞானம் இருக்குது. அவர் ஞானத்தின் கடல், அமைதியின் கடலாக இருக்காங்க. அனைவருமே அமைதி வேணும்னு கேட்குறாங்க. அமைதியின் தேவா. இது போல் யாரை கூப்பிட்றாங்க? யார் அமைதியின் வள்ளல், அதாவது கடலாக இருக்காங்களோ அவருக்கு மகிமை இது போல் பாடப்பட்டிருக்கு. ஆனால் அர்த்தத்தோடு பாடியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி எதுவும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபா சொல்கிறாங்க, இந்த வேதம், சாஸ்திரம் எல்லாமே பக்தி மார்க்கத்திற்கு சேர்ந்ததாக இருக்குது. 63 ஜென்மங்கள் பக்தி செய்கிறாங்க. எவ்வளவு கணக்கில்லாத சாஸ்திரங்கள் இருக்குது. பாபா சொல்கிறாங்க, சாஸ்திரங்களை படிப்பதின் மூலமாக நான் யாருக்கும் கிடைக்க மாட்டேன். என்னை எல்லாருமே கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து எங்களை தூய்மையாக்குங்க. இது தமோ பிரதானமான குப்பைகள் நிறைந்த உலகமாக இருக்குது. இது எந்த காரியத்திற்கும் பயன்படாது. எவ்வளவு துக்கம் இருக்குது. துக்கம் எங்கிருந்து வருது? பாபா உங்களை மிகவும் சுகம் நிறைந்தவர்களாக மாற்றி இருந்தாங்க. நீங்கள் ஏணிப்படியிலிருந்து எப்படி கீழே இறங்கி வந்தீங்க? என்ன பாடப்பட்டிருக்கு? ஞானம் மற்றும் பக்தியை பற்றி பாடியிருக்காங்க. ஞானம் பாபா சொல்கிறாங்க, பக்தி ராவணன் கற்றுத்தரான். பார்ப்பதில், அதாவது அப்பா யாராக இருக்காங்க, ராவணன் யாராக இருக்காங்க, 2 பேரையும் பார்க்க முடியாது. இந்த கண்கள் மூலமாக யாரையும் பார்க்க முடியாது. ஆத்மாவை கூட புரிஞ்சுக்கலாம். நாம் ஆத்மாவாக இருக்கோம். ஆத்மாவினுடைய அப்பாவும் கட்டாயம் இருக்காங்க. அப்பா அதுக்கப்புறம் டீச்சராக ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இது போல் எப்பவுமே இருக்காது. இப்போ நீங்கள் 21 ஜென்மத்திற்காக சத்கதியை அடையிறீங்க. இந்த சக்கரத்தில் நீங்கள் தான் சுழன்று வரீங்க. குருவனுடைய அவசியம் அதுக்கப்புறம் இருக்காது. 21 ஜென்மத்திற்கு நம்ம சத்கதியை அடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே குரு வேணுங்கிற அவசியம் இருக்காது. பாபா அனைவருக்கும் அப்பாவாக இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க, படிப்பை கற்றுத்தரக்கூடியவராக இருக்காங்க. அனைவருக்கும் சத்கதியை தரக்கூடியவராக, சத்குருவாக, சுப்ரீம் குருவாகவும் இருக்காங்க.
இப்போ 3 பேராக இருக்கும்போது சர்வ வியாபின்ட்டு எப்படி சொல்ல முடியும்? சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ரகசியத்தையும் அவர்தான் நமக்கு சொல்கிறாங்க. மனிதர்கள் நினைவும் செய்கிறாங்க. ஹே பதீத்த பாவனனே, நீங்கள் வாங்க, அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளலே வாங்க, அனைவருடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்க. ஹே காட் ஃபாதர், ஹே விடுதலை அளிக்கக்கூடியவர்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வழிகாட்டியாகவும் ஆகுங்க, எங்களை கூட்டிகிட்டு போங்கன்ட்டும் சொல்கிறாங்க. இந்த ராவண ராஜ்யத்திலேருந்து எங்களை விடுதலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ராவண ராஜ்யம் லங்கையில் மட்டும் கிடையாது, முழு பூமியில் ராவண ராஜ்யம் இருக்குது. இந்த சமயம் ராவண ராஜ்யமாக இருக்குது. ராம ராஜ்யம் சத்தியுகத்தில் மட்டும்தான் இருக்கும். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைச்சிட்ருக்கு, அதாவது மிக உயர்ந்த நிலை அடைவதற்காக. சத்தியுகத்தில் பாரதம் சிரேஷ்டாச்சாரியாக மிக உயர்ந்ததாக இருந்தது, பூஜிக்க தகுந்த நிலையாக இருந்தது. இப்போ வரைக்கும் அவங்கள எல்லாருமே பூஜை செஞ்சிட்ருக்காங்க. பாரதத்தில் குரு தசை கூட இருக்குது, அது சத்தியுகத்தில் தான் இருந்தது. இப்போ ராகுனுடைய திசையில் பாருங்கள், பாரதத்தினுடைய நிலை என்னவாக ஆகியிருக்கு? அதாவது நேர்மையற்றதாக, உண்மை இல்லாததாக ஆகியிருக்கு. பாபா எல்லாரையும் நேர்மையானவர்களாக, உண்மையானவர்களாக மாற்றுறாங்க. ராவணன் உண்மை இல்லாதவர்களாக மாற்றுறான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராம ராஜ்யம் வேணும். அப்போ இது ராவண ராஜ்யமாக இருக்கலையா, எல்லாருமே நரகவாசிகளாக இருக்காங்க. ராவண ராஜ்யத்தை நரகமாக சொல்லப்படுது. சொர்க்கம் மற்றும் நரகம் இந்த இரண்டுமே பாதி பாதியாக இருக்கு. இதை கூட குழந்தைகள் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. ராம ராஜ்யம் எதற்கு மற்றும் ராவண ராஜ்யம் எதற்கு சொல்லப்படுது? முதல்ல அதாவது இதில் நம்பிக்கை புத்தியை எல்லாருக்கும் உருவாக்கணும். அவர் நமக்கு அப்பாவாக இருக்காங்க. நாம் அனைவரும் ஆத்மாக்கள் சகோதரர்களாக இருக்கும். பாபா இட்டிருந்த அனைவருக்கும் ஆஸ்தி கிடைப்பதற்கு உரிமை இருக்குது. ஏற்கனவே அந்த ஆஸ்தி கிடைச்சிருந்தது. பாபா ராஜயோகா கற்றுக் கொடுத்து சுகம் நிறைந்த உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றி இருந்தாங்க. மற்ற எல்லாருமே சாந்தி தாமத்திற்கு போயிடறாங்க. இது கூட குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும். விருட்சத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சைத்தன்யமானவராக இருக்காங்க. சச்சித் ஆனந்த சுரூபமாகவும் இருக்காங்க. ஆத்மா சத்தியமானதாக இருக்கு, சைத்தன்யமானதாக இருக்கு. பாபா கூட சத்தியமானவராக இருக்காங்க, சைத்தன்யமானவராக இருக்காங்க. விருட்சத்திற்கு அதிபதியாக இருக்காங்க. இது தலைகீழான மரமாக இருக்கலையா, இந்த மரத்தினுடைய விதை மேலே இருக்காங்க. பாபா வந்து தான் புரிய வைக்கிறாங்க. எப்போ நீங்கள் தமோ பிரதானமாக ஆயிறீங்களோ அப்போ தான் பாபா சத்தோ பிரதானமாக மிக உயர்ந்தவர்களாக மாற்றுவதற்காக வராங்க. சரித்திரம் வரலாறு திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க, சரித்திரம் வரலாறு ஆங்கிலத்தினுடைய வார்த்தை என்று சொல்லாதீங்க. ஹிந்தியில் சொல்லப்படுது இதிகாசம், பூகோளம். ஆங்கிலத்தில் எல்லாருமே படிக்கிறாங்க மற்றும் புரிஞ்சுக்கிறாங்க. பகவான் கீதையை சன்ஸ்கிருதத்தில் தான் சொன்னாங்க, இது போல் புரிஞ்சிருக்காங்க. இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகத்தினுடைய இளவரசனாக இருக்காங்க. அங்கே இது போல் மொழி இருந்தது.
அதாவது அது எழுதப்படவும் கிடையாது. அதாவது மொழி அவசியமானதாக இருக்கு. எந்தெந்த ராஜாக்கள் இருக்காங்களோ அவங்களுடைய மொழியானது தனித்தனியானதாக இருக்கு. சத்தியுகத்தினுடைய ராஜாக்களுடைய மொழி தனிப்பட்டதாக இருக்கு. அங்கே சொர்க்கத்தில் சன்ஸ்கிருதம் கிடையாது. சத்தியுகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் தனிப்பட்டதாக இருக்கு. கலியுகத்தினுடைய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறையாக இருக்கு. நீங்கள் எல்லாருமே மீராவாக இருக்கீங்க. கலியுகத்தில் சமூக மரியாதை, குல மரியாதை இதை பற்றி நீங்கள் விரும்புகிறது கிடையாது. நீங்கள் கலியுகத்தினுடைய குல மரியாதைகளை விட்டுட்டீங்க. அதனால் சண்டை கூட எவ்வளவு வருது. இப்போ பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்காங்க, காமம் என்பது மகா எதிரியாக இருக்குது. இதன் மீது நீங்கள் வெற்றி அடையணும். உலகத்தையே வெற்றி அடையக்கூடியவர்களுடைய சித்திரங்கள் முன்னாடியே இருக்குது. நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்ட அப்பாயிட்டிருந்து உங்களுக்கு டைரக்ஷனும் கிடைக்குது. முழு உலகத்தில் அமைதி எப்படி ஸ்தாபனை ஆகுது? சாந்தி தேவான்னு சொல்லும்போது பாபாவுடைய நினைவு தான் வருது. பாபா வந்துதான் கல்பமாக முழு உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்கிறாங்க. கல்பத்தினுடைய ஆயுளை மிக அதிகமாக சொல்லக்கூடிய காரணத்தினால மனிதர்கள் கும்பகர்ணனுடைய உறக்கத்தில் எப்படி உறங்கிட்டுருக்காங்க. முதல்ல மனிதர்களுக்கு இதை உறுதியாக நம்பிக்கை செய்ய வைக்கணும். ஸ்வயம் பகவான் நமக்கு அப்பாவாகவும் இருக்காங்க, டீச்சராகவும் இருக்காங்க. டீச்சரை எப்படி சர்வ வியாபின்ட்டு சொல்ல முடியும்? குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, அப்பா எப்படி நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. நீங்கள் அவருடைய சரித்திரத்தை தெரிஞ்சிருக்கீங்க. பாபா வரதே நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக. இப்போ டீச்சர் கூட இருக்காங்க, திரும்பவும் எல்லாரையும் தன் கூடவே கூட்டிட்டும் போகிறாங்க. ஆத்மாக்கள் அழிவற்றதாக இருக்கு. ஆத்மா தன்னுடைய முழுமையான பார்ட்டை ப்ளே பண்ணிட்டு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகுது. கூட்டிகிட்டு போகக்கூடியவர் வழிகாட்டி கூட தேவையாக இருக்காங்க இல்லையா? துக்கத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியவர் திரும்ப வழிகாட்டியாகி எல்லாரையும் எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் கூட ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் செய்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முக்கியமான சாரம் 1. கலியுகத்தினுடைய குல மரியாதை மற்றும் சமூக மரியாதையை விட்டுட்டு ஈஸ்வரிய குல மரியாதைகளை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும். அசரீரி அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை அசரீரியாக இருந்து கேட்கக்கூடிய பயிற்சியை உறுதியாக்கணும். 2வது பாயிண்ட், எல்லைக்கப்பாற்பட்ட அப்பாவாக இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க, சத்குருவாகவும் இருக்காங்க. இந்த வித்தியாசத்தை அனைவருக்கும் புரிய வைக்கணும். இதை நிரூபித்து சொல்லணும். எல்லைக்கப்பாற்பட்ட அப்பா சர்வ வியாபி கிடையாது. அதாவது அனைத்து இடத்திலும் நிரம்பி இருக்கக்கூடியவர் கிடையாது. வரதானம். எல்லைக்குட்பட்ட குறும்புகளில் இருந்து விடுபட்டு ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கக்கூடிய அன்பான புத்தி உள்ளவர் ஆகுங்கள். நிறைய குழந்தைகள்
எல்லைக்குட்பட்ட சுபாவம் சம்ஸ்காரத்தின் குறும்புகள் அதிகமாக செய்கிறாங்க. எங்க எனது சுபாவம் எனது சம்ஸ்காரம் என்ற வார்த்தை வருதோ அங்கே அதுபோல குறும்புத்தனங்கள் ஆரம்பமாகிவிடுகிறது. இந்த எனது என்ற வார்த்தை தான் சுற்றலில் கொண்டு வருகிறது. ஆனால் எது பாபாவிடமிருந்து வேறுபட்டதாக இருக்கோ அது என்னுடையது கிடையாது. எனது சுபாவம் பாபாவின் சுபாவத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்க முடியாது. அதனால் எல்லைக்குட்பட்ட குறும்புத்தனத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கணும். அன்பான புத்தி இருக்கக்கூடியவர்களாகி அன்பின் குறும்பை வேணும்னா செய்யலாம். ஸ்லோகன்: பாபா மீது, சேவையின் மீது மற்றும் பரிவாரத்தின் மீது அன்பு இருக்குன்னா கடினமான உழைப்பிலிருந்து விடுபடலாம். அதனால் பாபாயிட்ட சேவையில் இந்த பிராமண பரிவாரத்தின் மீது நமக்கு அன்பு இருக்கும்போது கடின உழைப்பிலிருந்தெல்லாம் நாம் விடுபட முடியும். ஓம் சாந்தி.